ஹலோ ட்ரேடர்ஸ், இன்னைக்கு வீடியோவில் 2 பெஸ்ட்டான பிரேக் அவுட் ஸ்டாக்கை பற்றி தான் சொல்ல போகிறேன். வீடியோ மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதிகமான இன்ஃபர்மேஷனை டெஃபினட்டாகவே லேர்ன் பண்ணலாம். ட்ரேடர்ஸ், இம்பார்ட்டண்டான அனௌன்ஸ்மெண்ட். பொங்கல்து ஸ்பெஷல்னால என்னுடைய கோர்ஸ்லேயும் சரி, சேம் டைம் மெம்பர்ஷிப்லேயுமே இது ரெண்டுலேயுமே ஃப்ளாட்டாகவே இங்கே 50% டிஸ்கவுண்ட்டில் இப்போ நான் சேல் பண்ணிட்டு இருக்கேன். இயர்லி மெம்பர்ஷிப் அண்ட் சேம் டைம் மந்த்லி மெம்பர்ஷிப் இதில் ஜாயின் பண்ணுறது மூலியமாக உங்களுக்கு என்ன பெனிஃபிட்னா, பெஸ்ட்டான ஸ்டாக்ஸ்லாம் இருந்துச்சுன்னா நம்மளுடைய குரூப்பில் இங்கே ஷேர் பண்ணுவேன். ஒரு ஸ்டாக்ஸில் எப்போ என்ட்ரி எடுக்கணும், எங்கே கரெக்டாக டார்கெட்டை புக் பண்ணணும், எங்கே ப்ராப்பராக எஸ்எல் வைக்கணும், எல்லாத்தையுமே அங்கே பார்க்க முடியும். அண்ட் உங்கள் கேபிட்டல் க்ரோ பண்ண ஹெல்ப்பாக இருக்கும். இயர்லி மெம்பர்ஷிப் பிளான் ரெகுலர் ப்ரைஸ் 3000 சேல் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா அதே இப்போ ஃப்ளாட்டாக இந்த 50% டிஸ்கவுண்ட்டில் வெறும் ஜஸ்ட் நீங்கள் 1499ல் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் சேம் டைம் மந்த்லி மெம்பர்ஷிப் பிளான் ரெகுலர் ப்ரைஸ் இங்கே 300ன்னு சேல் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா அதே இப்போ ஃப்ளாட்டாக 33% டிஸ்கவுண்ட்டில் வெறும் ஜஸ்ட் நீங்கள் 199ல் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் சேம் டைம் நீங்களே ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி பேசிக்லேருந்து எடுத்து அட்வான்ஸ் வரைக்கும் ஃபுல்லாகவே நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங்கை பற்றி லேர்ன் பண்ணணும்னா ரெகுலராக பார்த்தீங்கன்னா நான் 1000 சேல் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா அதே இப்போ ஃப்ளாட்டாக இங்கே 50% டிஸ்கவுண்ட்டில் வெறும் ஜஸ்ட் நீங்கள் 499லேயே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸ்விங் ட்ரேடிங்கை பற்றி பேசிக்லேருந்து எடுத்து அட்வான்ஸ் வரைக்கும் லேர்ன் பண்ணுறதுக்கு இந்த கோர்ஸ் உங்களுக்கு டெஃபினட்டாகவே ஹெல்ப்பாக இருக்கும். ட்ரேடர்ஸ், இந்த ஆஃபர் எல்லாமே பொங்கல் எண்டு வரைக்கும் தான் இருக்கும். அதனால் சீக்கிரமாக பர்ச்சேஸ் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் அண்ட் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் லிங்க் தந்திருக்கேன். வெறும் ஜஸ்ட் ஒன் டைம் செக் பண்ணி பாருங்கள். டெஃபினட்டாகவே உங்கள் கேபிட்டல் க்ரோ பண்ண ஹெல்ப்பாக இருக்கும். நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற இங்கே ஃபஸ்ட்டு ஸ்டாக் ஹீரோ இந்தியா ஃப்ரெஷ் ஃபுட். அண்ட் நார்மலாக உங்களுக்கு நல்லா தெரியும், ஸ்டாக் ப்ரைஸ் ஆல் டைமில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னா நான் மோஸ்ட்லி ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா இந்த ஸ்டாக்கை ஒரு நல்ல டெக்னிக்கல்ஸில் இங்கே ரீட் பண்ணிங்கன்னா உங்களால் நல்லா கிளியராக பார்க்க முடியும். எப்பயுமே டவுன் ஆச்சுன்னா ஒரு டக்குன்னு ஒரு ஹையில் மீன்ஸ் புல்லிஸ் பண்ணுறதுக்கு புல்லிஸில் இங்கே மேலே போயிடுது. அண்ட் திரும்பவும் பார்த்தீங்கன்னா கீழே வந்தால் மேலே போயிடுது. அகெயின் சைட்வேஸில் இருந்தால் மேலே, அகெயின் டவுன் ஆச்சுன்னா சைட்வேஸில் அப் சைடு, அடுத்தது டவுன், அடுத்தது ஒரு ரேலி கிடச்சி அப், அடுத்தது டவுன், அடுத்தது அப். இதே மாதிரி தான் ஸ்டாக் ப்ரைஸ் இப்பயுமே பார்த்தீங்கன்னா நல்லா கிளியராக பார்க்க முடியும். டவுன் ஆகி ஒரு சைட்வேஸில் இருந்துச்சு அண்ட் அகெயின் பார்த்தீங்கன்னா இப்போ அப்பில் போயிருக்கிறது நல்லா கிளியராக பார்க்க முடியும். அண்ட் சேம் டைம் நம்ம இங்கே ஃபண்டமெண்டல்ஸ் படி பார்த்துச்சுனாலும் இந்த கம்பெனிலையுமே மார்க்கெட் கேப் வெறும் 742 crores இருக்குது. இதுவுமே ஒரு ஈவன் சொல்ல போச்சுன்னா ஒரு மைக்ரோ கேப் கம்பெனி தான். அண்ட் ஸ்டாக் பிஇ பாருங்கள் 212 மல்டிபிள் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இண்டஸ்ட்ரி பிஇ 50 மல்டிபிள் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நீங்களே மீன்ஸ் எஜுகேஷன் பர்பஸ்க்காக நீங்களே சொல்லுங்கள், இந்த ஸ்டாக் ஓவர் வேல்யூஷன் ட்ரேட் ஆகுதா இல்லை அண்டர் வேல்யூஷன் ட்ரேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ROCE 9% இருக்குது, ROE 8% இருக்குது. சொல்ல தேவையில்ல, ஒரு மைக்ரோ கேப் கம்பெனியாக இருந்தாலும் ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இங்கே பார்க்க முடியுது. அண்ட் ப்ரமோட்டர் கிட்ட பார்த்தீங்கன்னா 73% ஸ்டேக்ஸ் இருக்குது. 73%ல் எந்த ஒரு ஸ்டேக்ஸுமே இங்கே பிளேஸ் பண்ணவே இல்லை. இது ஒரு நல்ல பாசிட்டிவான அட்வான்டேஜ் சொல்லலாம். ஒரே ஒரு ஸ்லைடாக எனக்கு பொறுத்த வரைக்கும் இங்கே நெகட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டெட் ஈக்விட்டி சொல்லலாம். 0.85 இருக்குது. இது ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இங்கே பார்க்க முடியுது. அண்ட் குவார்டர்லி ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் செப்டம்பர் குவார்ட்டரில் 32 crores இருந்துச்சு. அதே இந்த செப்டம்பர் குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா 32 crores தான் இருக்குது. அந்தளவுக்கு மீன்ஸ் அதிகமாக இங்கே டிக்ளைன் ஆகல, ஓரளவுக்கு மினிமலாக தான் இங்கே டிக்ளைன் ஆயிருக்கு. அண்ட் நெட் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 0.78 crores இருந்துச்சு லாஸ்ட் செப்டம்பர் குவார்ட்டரில். அதே இந்த செப்டம்பர் குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா இங்கே மைனஸ் நெகட்டிவ்ல போயிருக்கு. இதுக்கு பின்னாடி இருக்கிற மெயின் ரீசன் நம்மளது இங்கே சேல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது ப்ராப்பராக ஓரளவு மினிமலாக இருக்குது. ஏன்னா அதே சேம் டைமில் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் இங்கே நல்லா கிளியராக பார்க்க முடியும். 7.82 crores மீன்ஸ் 7.82% இருந்துச்சு. அதே கரண்ட் செப்டம்பர் குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா வெறும் ஜஸ்ட் 2.53% தான் இருக்குது. விச் மீன்ஸ் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் இங்கே ப்ராப்பராக இங்கே இல்லை. அதனால இங்கே மீன்ஸ் நெட் ப்ராஃபிட் நீங்கள் ஃபைனலாக வந்துருக்கு நெகட்டிவாக இருக்குது. அது கிளியராக பார்க்கும்போது அட் த சேம் டைம் இன்னொன்றுமே நல்லா கிளியராக பார்க்கலாம். கவர்மெண்ட்க்கு தர வேண்டிய டேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் செப்டம்பர் குவார்ட்டரில் 25% பே பண்ணியிருந்தாங்க. அதே இப்போ கரண்ட் செப்டம்பர் குவார்ட்டரில் 28% ஆல்மோஸ்ட் இங்கே மீன்ஸ் 3% கிட்ட ஒரு அதிகமான இங்கே டேக்ஸ் பே பண்ணாங்க. அதனால இங்கே டவுனாக இருக்குது, நல்லா கிளியராக பார்க்கலாம். அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் இதுவுமே கிளியராக பார்க்க முடியும். மார்ச் 2022ல் 116 crores இருந்துச்சு. அடுத்தது 143, 111 டவுன் ஆச்சு. அடுத்தது 144. இப்போ பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹையில் 146 crores ஒரு நல்ல பெட்டரான நெட் மீன்ஸ் சேல்ஸ் இங்கே எவ்ரி இயர் கண்டினியூ க்ரோ ஆகுது. அது மட்டும் இல்லாமல் ஆல் டைம் ஹையில் இங்கே சேல்ஸ் பார்க்க முடியுது. அதே மாதிரி தான் இங்கே நம்ம நெட் ப்ராஃபிட் பார்த்தா நல்லா கிளியராக பார்க்கலாம். 1 crores இருந்துச்சு மார்ச் 2022ல். அடுத்தது 1 crores, அப்படியே 2 crores இருந்துச்சு, 6 crores இருந்துச்சு. அதே இப்போ பார்த்தீங்கன்னா 4 crores இருக்குது. இது ஓரளவுக்கு இங்கே டவுன் ஆனதை கிளியராக பார்க்கலாம். அண்ட் இன்வெஸ்டர் செக்ஷன்ஸில் இதுவுமே நல்லா கிளியராக பார்க்க முடியும். பப்ளிக் கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இங்கே 26% ஸ்டேக்ஸ் இருக்குது. அண்ட் ரிமைனிங் இருக்கிற எல்லா ஸ்டேக்ஸுமே பார்த்தீங்கன்னா இங்கே பிக் பிளேயர் கிட்ட தான் இருக்குது 73%. ஏன்னா FIS, DS இன்னும் இல்லை. நான் அகைன் சொல்கிறேன் இம்பார்ட்டன் தான்.
FIS இன்னும் DAS வந்து இந்த ஸ்டாக்ஸில் மீன்ஸ் இன்னும் கண்ணு வைக்கல. ஒரு வேளை கண்ணு வச்சிட்டாங்கன்னா இந்த ஸ்டாக்குமே ஒரு நல்ல பெட்டரான ஒரு ரேலி தரத்துக்கான பாசிபிலிட்டிஸ் எங்கேயுமே கிளியராக பார்க்க முடியுது. அண்ட் டெக்னிக்கல்ஸுமே நம்ம இன்னும் வந்து இன்டெப்த்தில் பார்த்துச்சுன்னா இங்கேயுமே நல்லா கிளியராக பார்க்கலாம். இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான இங்கே பிரேக் அவுட் கிடச்சிருக்கு. அண்ட் பிரேக் அவுட்டுமே நல்லா கிளியராக பார்க்க முடியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கேருந்து ரெசிஸ்டிங் மீன்ஸ் ஆல் டைம் ஹை கிரியேட் பண்ணி ஸ்டாக் ப்ரைஸ் டவுன் ஆச்சு. அண்ட் டவுன் ஆனதுக்கு அடுத்தது திரும்பவுமே ப்ரீவியஸில் இருக்க ரெசிஸ்டன்ட் லைன் இருக்குல்ல, அந்த இடத்துல ப்ராப்பராக இங்கே டச் ஆகி மீன்ஸ் பிக் மட்டும் தான் டச் ஆயிருக்கு. கேண்டில் எதுவும் மேலே போகல. டச் ஆகி ஒரு ப்ராப்பராக வந்து ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. அண்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹேண்டில் மேக் பண்ணி ஒரு நல்ல பாசிட்டிவான ஒரு பிரேக் அவுட் இங்கே கிடச்சிருக்கு. அது நல்லா கிளியராக இங்கே பார்க்க முடியும். அண்ட் பிரேக் அவுட் வால்யூமே பார்த்தீங்கன்னா இதுதான் மீன்ஸ் நான் இந்த ஸ்டாக்கை பேசுறதுக்கான ரீசனு. வால்யூம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 1.06 மில்லியன் விச் மீன்ஸ் 1 மில்லியனுக்கு மேலே நல்ல ஹியூஜான வால்யூம்ஸ் இருக்குது. அதனால ஸ்டாக் ப்ரைஸ் டக்குன்னு ஒரு வேளை ரேலி தருமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா ரொம்ப அதிகமான இங்கே பிரேக் அவுட் வால்யூம் இங்கே கிடச்சிருக்கு. அதனால் சைட்வேஸாக ஒரு கீழே டவுனில் வந்துட்டு ரீட்ரேஸ்மெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஓரளவுக்கு ஒரு சைட்வேஸில் இருக்குது. அதுக்கப்புறம் ரேலி தரத்துக்கான பாசிபிலிட்டிஸ் இந்த ஸ்டாக்ஸ்லையுமே சான்ஸ் இருக்குது. நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற செகண்ட் ஸ்டாக் குஜராத் அம்புஜா எக்ஸ்போர்ட். அண்ட் இந்த ஸ்டாக் பற்றியுமே நான் ஆல்ரெடி ப்ரீவியஸில் ஒரு கொஞ்சம் டைமுக்கு முன்னாடி தான் வீடியோ போட்டிருந்தேன். திரும்பவும் ஒரு நல்ல பெட்டரான ஒரு வேல்யூவேஷன் தான் எப்பயுமே இருக்குது. அதனால தான் நான் இந்த ஸ்டாக்கையுமே ரெக்கமெண்ட் மீன்ஸ் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். ஐ ஹோப் கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டாக்ஸ்லையுமே ஒரு நியர் அபவுட் ஒரு டெக்னிக்கல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஆல் டைம் ஹைலேருந்து பார்க்கும்போது ஒரு அரௌண்ட் வந்து இப்பயுமே ஒரு 33% கீழே டவுனில் தான் ட்ரேட் ஆகிடுது. அட் த சேம் டைம் இங்கேயுமே கிளியராக பார்க்கலாம் ஒரு நல்ல பெட்டரான விச் மீன்ஸ் திரும்பவுமே அகைன் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான இங்கே பிரேக் அவுட்டுமே கிடச்சிருக்கு. அதுவுமே கிளியராக பார்க்க முடியும். மீன்ஸ் நான் ப்ரீவியஸ் டைம் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணப்போ ஐ ஹோப் எனக்கு தெரிஞ்சு மீன்ஸ் இந்த மீன்ஸ் இங்கே இருந்துச்சுல இந்த டைமில் நான் ரெக்கமெண்ட் பண்ணேன்னு நினைக்கிறேன். அரௌண்ட் வந்து இந்த ரேஞ்சில் இங்கே கிளியராக பார்க்கலாம் நான் மார்க் பண்ணுறேன். இந்த ரேஞ்சில் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தேன். அண்ட் அதே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரௌண்ட் வந்து ஓரளவுக்கு இன்றைக்குமே அகைன் வந்து பிரேக் அவுட் கிடச்சிருக்கு. அதுவுமே கிளியராக பார்க்க முடியும். அண்ட் சேம் டைம் கம்பெனி வைஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது மார்க்கெட் கேப் 6400 crores இருக்குது. இதுவுமே ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக் தான். ஸ்டாக் பிஇ 31 ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இண்டஸ்ட்ரி பிஇ 21 இருக்குது. இன்னும் சொல்ல போச்சுன்னா ஸ்டாக் ப்ரைஸ் ரொம்ப அதிகமான ஓவர் வேல்யூவேஷனாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதை கிளியராக பார்க்க முடியுது. ROCE 11% இருக்குது. ROE 8% இருக்குது. சொல்கிற அளவுக்கு அதிகமான இல்லை, ஓரளவுக்கு மீன்ஸ் ரொம்ப ரொம்ப டவுனில் தான் இங்கே பார்க்க முடியுது. ப்ரொமோட்டர் கிட்ட 63% ஸ்டேக்ஸ் இருக்குது. அதில் எந்த ஒரு ஸ்டேக்ஸும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணவே இல்லை. இது பாசிட்டிவான விஷயம். அண்ட் ஒன் மோர் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டெட் டு ஈக்விட்டி 0.09 தான் இருக்குது. இது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. இது இன்னொரு பாசிட்டிவ் தான். அண்ட் குவார்டர் ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் செப்டம்பர் குவார்ட்டரில் 1125 crores சேல்ஸ் இருந்துச்சு. அதே கரண்ட் செப்டம்பர் குவார்ட்டரில் 1487 crores இங்கே பாசிட்டிவான இங்கே சேல்ஸ் இருக்குது. ஏன்னா அதே சேம் டைமில் நெட் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 69 crores இருக்குது. அதே இந்த கரண்ட் செப்டம்பர் குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா 38 crores தான் இருக்குது. அப்படியே ஆஃப் ஆயிருக்கு. இதுக்கான மெயின் ரீசன் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் நம்பர்ஸ் கிளியராக பார்க்கலாம். லாஸ்ட் குவார்ட்டரில் மீன்ஸ் லாஸ்ட் இயர் குவார்ட்டரில் 10% இருந்துச்சு. அதே கரண்ட் குவார்ட்டரில் அப்படியே ஆஃப் ஆகி வெறும் ஜஸ்ட் 5% தான் இருக்குது. அதனால தான் இங்கே டவுன் ஆயிருக்கு. அண்ட் த சேம் டைம்ஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மார்ச் 2023 4900 crores அகைன் சேம் தான். அடுத்த 4600 crores. அதே இப்போ ட்ரில்லிங் 12 months பார்த்தீங்கன்னா 5175 crores. நல்ல ஒரு பாசிட்டிவான விச் மீன்ஸ் சேல்ஸ் வந்து எவ்ரி இயர் இங்கே கண்டினியூவாக இங்கே க்ரோ ஆகிறது நல்லா கிளியராக பார்க்கலாம். அண்ட் சேம் டைம் நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா மார்ச் 2023 330 crores இருந்துச்சு. இப்போ 346 crores க்ரோ ஆகிடுச்சு. அண்ட் அதுக்கடுத்து நெக்ஸ்ட் இயரில் மீன்ஸ் லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயர் பார்த்தீங்கன்னா 2025 டவுன் ஆச்சு. அண்ட் அதுக்கடுத்து இப்போ ட்ரில்லிங் 12 months பார்த்தாலும் இங்கே டவுனில் தான் இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, சேல்ஸ் வந்து இங்கே நல்ல ஒரு மீன்ஸ் கண்டினியூவாக மீன்ஸ் க்ரோ ஆகிட்டே இருக்குது. அதனால் நெட் ப்ராஃபிட்டுமே வரப்போகிற ஒரு அப்கமிங் கேன்சர் ஒரு நல்ல பாசிட்டிவாக இங்கே வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதேமாதிரி நம்ம இன்வெஸ்டர் செக்ஷனில் பார்த்தாலே பப்ளிக் கிட்ட வெறும் ஜஸ்ட் இங்கே 33% தான் ஸ்டேக்ஸ் இருக்குது. அண்ட் மீதி இருக்கிற ரிமைனிங் பார்த்தீங்கன்னா பிக் பிளேயர் கிட்ட தான் இருக்குது. அண்ட் ஈவன் சொல்ல போச்சுன்னா FIS கிட்ட டிஎஸ் கிட்ட ஒரு ஆல்மோஸ்ட் வந்து இப்போதைக்கு கம்மியாக தான் இருக்குது. இவங்களுமே மீன்ஸ் என்ட்ரி எடுக்க ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா இந்த ஸ்டாக்ஸ்மே ஒரு நல்ல பெட்டரான ஒரு ரேலி தரத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இங்கே இருக்குது. அண்ட் சேம் டைம் டெக்னிக்கல்ஸில் ப்ராப்பராக இங்கேருந்து மீன்ஸ் ரெசிஸ்டன் இங்கே டச் பண்ணிச்சு. அண்ட் அதுக்கடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே டச் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அண்ட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா க்ரீன் கேண்டலில் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான வால்யூமும் கிடச்சிருக்கு. அண்ட் வால்யூம் பார்த்தீங்கன்னா 2.98 மில்லியன் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான வால்யூம்ஸ் இருக்குது. அண்ட் இந்த ஸ்டாக் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து டக்குன்னு ஒரு வேளை மேலே ரேலி போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் எங்கேயுமே இருக்குது. ஏன்னா ஸ்டாக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் வந்ததுமே ரொம்ப அதிகமான மீன்ஸ் ரெசிஸ்டன்ட் இருக்குல்ல, அதுக்கு மேலே வந்து டக்குன்னு ரொம்ப அதிகமான ஸ்பைக்கில் இங்கே வால்யூம் தரல, ஓரளவுக்கு தான் இங்கே தந்திருக்கு. அதனால் ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துகிட்டு மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இங்கே மீன்ஸ் அந்த அளவுக்கு இல்லைன்னு நினைக்கிறேன்.
ஒரே முட்டை நல்ல ஒரு மேலே போகிறதுக்கான வேல்யூ தரதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் இங்கேயுமே மீன்ஸ் என்னோட ஒப்பீனியன்ஸில் பார்க்க முடியுது. ட்ரேடர்ஸ் என்னோட யூடியூப் மெம்பர்ஷிப்புமே இருக்குது, நீங்கள் அதுலேயுமே ஜாயின் பண்ணலாம். பெஸ்ட்டான ஸ்டாக்ஸ்லாம் இருந்துச்சுன்னா நம்மளோட கம்யூனிட்டி மெம்பர்ஷிப்பில் நான் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். ஒரு ஸ்டாக்ஸில் எங்கே என்ட்ரி எடுக்கணும், எப்போ கரெக்டாக டார்கெட்டை புக் பண்ணணும், எங்கே ப்ராப்பராக எஸ்எல் வைக்கணும், எல்லாத்தையுமே அங்கே நான் சொல்லிட்டு இருக்கேன். உங்கள் கேபிட்டலை க்ரோ பண்ண டெஃபினட்டாகவே ஹெல்ப்பாக இருக்கும். என்னோட டெலிகிராம் சேனலுமே இருக்குது. பெஸ்ட்டான சேட்ஸ்லாம் இருந்துச்சுன்னா நான் அங்கேயுமே நான் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன். வெறும் ஜஸ்ட் ஒன் டைம் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் இவ்வளோ தான். இந்த நம்பர் உங்களுக்கு மிக டெஃபினட்டாகவே ஹெல்ப்பாக இருக்கும்னு இதே போல் வீடியோஸை டெய்லி பார்க்குறதுக்காக நம்ம ஸ்விங் ட்ரேடிங் தமிழ் சேனலை இப்போ வரைக்கும் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணலைன்னா சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும். டெய்லி இதே போல் பெஸ்ட்டான வீடியோஸாக கொண்டு வரத்துக்கும் ஹெல்ப்பாக இருக்கும். நான் சொல்லியிருந்தேன் இந்த 2 பெஸ்ட்டான பிரேக் அவுட் ஸ்விங் ஸ்டாக்கை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன டெஃபினட்டாக கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் வேறு எந்த ஸ்டாக்கை பற்றி ஃபுல் டீட்டெயிலில் அனாலிசிஸில் வீடியோ வேணும் அதையுமே சொல்லுங்கள். நான் கூடிய சீக்கிரம் கொண்டு வரத்துக்கு ட்ரை பண்ணுறேன். திரும்ப நாளைக்கு ஒரு பெஸ்ட்டான வீடியோஸில் பார்த்தோம் ட்ரேடர்ஸ். அது வரைக்கும் டாட்டா, பை பாய்.